ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட கபாப் மசாலா வச்சு சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்கிறதுன்னு நல்லா விளக்கமாக புரியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். சிக்கன் கபாப் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட சிக்கன் கபாப் மசாலா எடுத்துகிட்ருக்கேன். சிக்கன் 1 கிலோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். தோலோடு போட்டால் அதில் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இந்த பவுலில் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 லெமனோட ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட் பண்ண தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கபாப் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்தலை. இது கலருக்கு இந்த பிரைட் கலர் இருக்கிறதுக்கு காரணம் காஷ்மீரி மிளகாய் தான். அதுவும் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவில் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி சிக்கன் மட்டன் மேரினேட் பண்ணுறப்ப எண்ணெய் சேர்த்தா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மாய்ஸ்சர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கபாப் மசாலா நல்ல ரிச்சானது. இதில் 24 வகையான பொருட்கள் சேர்த்து இந்த கபாப் மசாலா செஞ்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை பாருங்கள், இந்த மாதிரி கீறிக்கணும். ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேனில் நம்ம கொஞ்சம் நெய்யோ பட்டரோ கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம சிக்கன் அடிக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். சிம்மிலேயே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா டைரக்ட் ஃப்ளேமில் 50 செகண்ட்ஸ் காட்டினாவே போதும். இப்போ நமக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சாவே போதும். நம்ம எடுத்துடலாம். பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஆனியனை வச்சுக்கலாம், குக்கும்பர் வச்சுக்கலாம். இதில் நமக்கு விருப்பம் இருந்ததுன்னா மயோனைஸ் இல்லை க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்லாம். நம்ம மின்ஸ்டு மீட் வச்சும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இது ஈஸி. நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக கபாப் பண்ணலாம். வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மசாலா வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்குறேன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.